உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே, உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே, உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, அல்லேலூயா, நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord, உமக்கு நன்றி. பிரியமான
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நம் நடுவில் அவர் மகிமையாக இருப்பாராம். நாம் மதிலை எதற்காக எழுப்புகிறோம், போடுகிறோம்? வீட்டை சுற்றிலும், நாம் இருக்கிற எல்லையை சுற்றிலும் அந்த மதிலை எழுப்புகிறோம் என்றால் ஒரு பாதுகாப்பிற்காக, ஒரு பத்திரமாய் இருக்கிற ஒரு உணர்வு நமக்குள் உண்டாவதற்காக, எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காக்கப்படும்படியாக இந்த மதிலை நாம் எழுப்புகிறோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அக்கினி மதிலை நாம் பார்த்ததில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் கானானை நோக்கி அவர்கள் பயணப்பட்டு வரும்போது கர்த்தர் அக்கினியாக அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக பாதுகாப்பாக இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்மை சுற்றிலும் ஆண்டவராகிய கர்த்தர் அக்கினி மதிலாக இருந்து நம்மை சுற்றிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை சுற்றிலும், நாம் வாழ்கிற நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும், எல்லைகளை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை போல ஆண்டவர் சுற்றி அவர் சூழ்ந்திருப்பேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். அக்கினி மதிலாக இருப்பேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் நடுவில் நான் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த மகிமையை குறித்து பவுலப்போஸ்தலன் எழுதுகிற போது, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து நம் நடுவில் அல்லது நமக்குள் இருப்பதுதான் இந்த ரகசியம். அவர் நமக்குள் இருந்து அக்கினி மதிலாக, மகிமையாக அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறாராம். இதை நம்மால் விசுவாசிக்க கூடுமானால் நம்மை போல பாக்கியவான்கள் யாரும் இருக்க முடியாது. வேறு எந்த ஆசீர்வாதங்களும் இதற்கு இணையாக இருக்கவே முடியாது. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவரோடு கூட மற்ற எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்? இது வந்தால் நலமாயிருக்கும், அது வந்தால் நலமாயிருக்கும், சாதாரண காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கையில் அக்கினி மதிலாக இருந்து என்னை சுற்றிலும் என் வாழ்க்கையிலும் நீர் மகிமையாக இருக்க வேண்டும், என்னக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து விடுவோமானால், விண்ணப்பித்து விடுவோமானால், அவரோடு கூட நாம் கேட்காத, விரும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கட்டாயம் தந்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அதனால் தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அவர்கள் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். நம் நடுவில் அவர் மகிமையாக இருக்க போகிறார். நம் நடுவில் யார் இருக்கிறார்களோ இல்லையோ, யார் கைவிட்டு விட்டார்களோ, புறக்கணித்து விட்டார்களோ என்னவோ, கர்த்தராகிய தேவன் நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன் நடுவில் மகிமையாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதினால் மிகுந்த தைரியத்தோடு கூட, ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில், என் நடுவில் என்னோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி நாம் வாழ்கிற போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு அதற்காக ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாக இருக்கிறீர். எங்களுக்கு எதிரடையாக எழும்புகிற எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்பின் சக்திகள், இவைகள் எங்களை ஊடுருவி தாக்கிவிடாதபடி எங்களை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாக இருக்கிறீர். எத்தனை மந்திரவாதங்கள், சூனியங்கள், ஏவல்கள், செய்வினைகள், எங்களுக்கு எதிரடையாக எழும்புகிற மனித சூழ்ச்சிகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படி எங்களுக்காக நீர் அக்கினி மதிலாயிருந்து
எங்கள் நடுவில் நீர் மகிமையாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்குள் இருக்கிறதே அந்த மகிமையின் ரகசியமாக இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற நீர் எங்களோடு கூட எங்கள் நடுவில் எங்களுக்குள் மகிமையின் கிறிஸ்துவானவர் வாசம் பண்ணினால் போதும். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மகிமையின் ஆவியானவர் நீர் அவர்களோடு கூட தங்கி இருந்து ஆண்டவரே உம்மோடு கூட அவர்கள் என்னென்ன காரியங்களை விரும்பி கேட்கிறார்களோ தேவையோடு இருக்கிறார்களோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.